பிரியாணி வந்து பயங்கரமா சாப்பிடுவேன் சார். 3 பிரியாணி ஃபுல்லா சாப்பிடுவேன் சார். 3 பிரியாணி ஃபுல்லா சாப்பிடுவீங்களா? ஆமா சார். பிரியாணினா அவ்வளோ உசுறு சார். எனக்கு வேற எதுவுமே வேணாம் சார். பிரியாணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஒரே நேரத்துல 3 பிரியாணி? ஆமா சார். கோவம் வந்தாலும் பிரியாணி சாப்பிடுவேன், பசி எடுத்தாலும் பிரியாணி சாப்பிடுவேன் சார். எப்படி ஒரே நேரத்துல 3 பேர் சாப்பிட முடியுது? சாப்பிட்டு காட்டுறேன் சார். இப்போ கூட கொடுங்க சார். ஓசியில கச்சா இன்னும் கூட சாப்பிடுங்க சார். அது எவ்வளவு தெளிவா ஓசியில கிடைச்சா சாப்பிடுவேன். சரி, வீட்டுல என்ன சாப்பிடுவீங்க? எனக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் சாப்பிடுவேன். காலையில என் சொன்ன டீ குடிப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் குடிப்பேன், திருப்பி 11 மணியா மோர் குடிப்பேன், அப்புறம் சாப்பிடுவேன், ஒயிட் ரைஸ் சாப்பிடுவேன், கொஞ்ச நேரம் கழிச்சு மச்சான் வா மச்சான் போய் சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம், அப்போ சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன், அப்புறம் சாயந்தரம் போய் டீ சாப்பிடுவேன், திருப்பி பஜ்ஜி போண்டா சுண்டல் அதெல்லாம் அடிப்பேன், திருப்பி ஒரு 3 மணிக்கு பசி எடுக்கும், அப்போ புளியாந்தோப்புல போய் பிரியாணி சாப்பிடுவேன். வேலைக்கு போறதா இல்ல? இல்ல இதே ஒரு வேலையா வச்சுட்டு தெரியுது, அதான் கேக்குறேன். நல்லா சாப்பிடுங்க சார். சார் நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் சார். அங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபுட்லாம் ஆர்டர் பண்றாங்கன்னா மிச்ச ஃபுட் இருந்தா காஃபி சாப்பிடுவாண்டா அப்படின்ட்டுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பிடுவேன். ஜாலி டஸ்ட்பின் சப்ரின் ஒருத்தர் இருக்காப்ல. அதே மாதிரி தான் சார். நான் வேஸ்ட் ஃபுட் எதுவா இருந்தாலும் மாட்டுக்கோ நாய்க்கோ போகாது, எனக்கு வந்துடும் சார். நீங்க என்ன குவான்டிட்டி அதிகமா சாப்பிடுங்க? எந்த அளவு அதிகமா சாப்பிடுங்க? பரோட்டா சாப்பிடுவோம் சார் அதிகமா. பரோட்டா? நான் வந்து டிரைவர் சார். வாங்கி வச்சு வண்டியில பரோட்டா தான் குறிச்சோன்னே நீட்டா வரும்ல சார். எடுத்து ஒரு 2 வாயில கடிச்சு பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் சார். எத்தனை சாப்பிட்றேன் எனக்கே கணக்கு இல்லை சார். நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருப்பேன். சும்மா தோராயமா கணக்கு சொல்லுங்களேன். எதனா ஒரு 20 கிட்ட சாப்பிடுவோம் சார். ஒரே நேரத்துலயா? சாப்பிட்டு அதான் சார் நான் சாப்பிட்டுட்டே வண்டி ஓட்டிட்டே வந்துட்டு இருப்பேன். முதல்ல 20 பரோட்டாவே அதிகம். இன்னொன்று சாப்பிட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறது அதோட தப்பு. அது இப்போ சார் 2 கை இங்கே வாய் பாட்டு முன்னுட்டு போயிட்டே இருப்பேன் சார் நான். இப்படி என்ன வேணா பண்ணலாம். ஒரு கை ஓடுது, ஒரு கை தம்மடிக்க, ஒரு கை ஓடுது, ஒரு கை தங்கடிக்க, எப்படி வேணா பேசலாம். உங்க உயிர் மட்டும் எல்லாரும் ரிஸ்க் பண்றீங்க. ரைட், ஓகே ஓகே. வேற நீங்க என்ன அதிகமா சாப்பிடுறீங்க? பரோட்டா தான் சார். எத்தனை? 25 சார். ஹஸ்பண்ட் வைஃபா? 25 சாப்பிடுவோம். பரோட்டா கப்பலா? நீங்க எவ்வளவு? 25ஆ? 25 சாப்பிடுவோம் சார். ஒரே நேரத்துலயாமா? ஆமாங்க சார். ருசி ஹோட்டல்னு ஒன்று இருக்கு சார். வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அங்கேயே போயிட்டு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன் சார். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சு கிண்ணத்துல சால்னா ஊற்றி அதுவும் பிச்சு சாப்பிட மாட்டேன் சார். எடுத்து அப்படியே சுருட்டி சார் சால்னாவில் அப்படியே முக்கி அப்படி சாப்பிடுவோம் சார். செம்மையா இருக்கும் சார். வேற லெவலாக இருக்கும். சரி, ஓகே. வேற இந்த குவான்டிட்டி வைஸ் அதிகமா சாப்பிடுறது சார். அதே மாதிரி இந்த குவான்டிட்டின்னு சொல்றதை விட ஒரு டபரா பிரியாணி ஆக்கி வச்சிட்டா, எடுத்து சமைச்சு வச்சிட்டா ஃபேமிலியே நாங்க ஃபுல்லா பூந்து விளையாடுவோம். ஃபேமிலியா உட்கார்ந்து டபரா பிரியாணி. டபரா நீங்க இப்போ நம்ம ஃபேமிலினா டபரா பிரியாணி காரணம் எங்க ஜாயின்ட் ஃபேமிலிங்கறமா அப்ப ஆல்மோஸ்ட் 10 மெம்பர்ஸ் வச்சுக்கோங்க. டபரால பண்ணோம்னா அன்னைக்கு ஃபுல்லா பிரியாணி தான். தெகட்ட அடிப்போம். ஓகே, 20 பரோட்டா ஒரு டபரா பிரியாணி எப்படி பாக்குறீங்க? எப்படி என்ன சொல்றீங்க உங்களுக்கு? சார் ஒரு 10 நாள் அவங்க மருத்துவமனையில் வந்து ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டோ அவங்க வந்து மருத்துவமனையில் மருத்துவம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் வந்துடும். இங்க பாருங்க, எனக்கு வயசு வந்து 40 வயசு ஆகுது. எனக்கு எந்த குறையும் கிடையாது. இது வரைக்கும் 37 வாட்டி ரத்த தானம் பண்ணிக்கிறேன். பயங்கர ஆக்டிவா இருக்கிறேன். வேற என்ன சொல்றீங்க?